ஹலோ, ரவி ஸ்பீக்கிங். என் தங்கச்சி ஒப்படைச்சிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராவ். உங்களுக்கு எங்க குடும்பம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. அவளுக்கு அங்க எதுவும் தொந்தரவு இல்லையே? ஓ எஸ், தொடங்கித்தானே, அனுப்பி வைக்கிறேன். ஷுவர். பரவாயில்லையே, வேலை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவளே புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே. ஆத்தா, ஆத்தா. ஏன் ஆத்தா, இன்னும் வேலை ஏதாவது பாக்கி இருக்கா? என்னடா உனக்கு வயசாயிருச்சே தவிர கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அவ பொண்ணா மாறணும், பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இருக்கிற வேலையில நீயே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ மனுஷி ஆகுறது எப்போ, உனக்கு மருமகளாகிறது எப்போ? அவ பெரிய எடுத்து பொண்ணா மனசு கேட்கலடா கண்ணு. என் மேல யாரும் அனுதாபப்பட வேண்டாம். என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, சீக்கிரம் செஞ்சுட்டு கையெழுத்து வாங்கிட்டு போறேன். உன்னை செய்ய சொல்லணும்னு நினைச்ச வேலையெல்லாம் எங்க ஆத்தா காலையிலே செஞ்சு பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. என்ன? அது உன்னால முடியாது. என்னால முடியாதுன்னு நீ எப்படியா முடிவு பண்ற? இப்படி ஒரு சாக்கு சொல்லிட்டு இந்த வீட்ல தட்டு இந்த நாத்தம் பிடிச்ச வீட்ல என்ன தங்க வைக்கலான்னு ஒரு ஐடியாவா? You see, I belong to the women's liberation. I can do anything. என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, செஞ்சுட்டு சீக்கிரம் கையெழுத்து வாங்கிட்டு போறேன். பால் கறக்கிற வேலை தான் பாக்கி. முடியுமா? பொண்ணா பிறந்தவ பிளேனே ஓட்டுறா. ஆஃப்டர் ஆல் இது முடியாதா? பால் எங்க இருக்கு? காம்புல. காம்பு எங்க இருக்கு? மடியில. மடி எங்க இருக்கு? மாட்டுல. மாடு எங்க இருக்கு? கொட்டையில. கொட்டா எங்க இருக்கு? இது கூட தெரியல. ஏய், வா காட்டுறேன். டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு. தில்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு. என் பச்சை கிளி இச்ச கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு. படுக்கையில மாமன் கூட தூங்கு. நடுங்கி நந்தம் தில்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு. தில்லா டாங்கு டாங்கு. ஆம்பள தொழில பொம்பள பார்க்க முடியாது முடியாது. ஏ பொம்பள உனக்கு ஆணவம் எதுக்கு ஆகாது ஆகாது. ஆம்பள தொழில பொம்பள பார்க்க முடியாது முடியாது. ஏ பொம்பள உனக்கு ஆணவம் எதுக்கு ஆகாது ஆகாது. குதிரைக்கு நீ பார்க்கப்பட்டா கொள்ளு திங்க வேணாமா. மதுரக்கார மாமங்கிட்ட மல்லு கட்டியே நம்மா. வேணாண்டி வீண் தகராறு என் காணி நிறமே கருந்து தோப்பு. டாங்கு டாங்கு அட வேணா இந்த ராங்கு. டாங்கு டாங்கு அட வேணா இந்த ராங்கு. நான் பச்சை கிளி நல்ல இச்ச கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு. கருங்கின தொட்டில்லா டாங்கு டாங்கு அட வேணா இந்த ராங்கு. தில்லா டாங்கு டாங்கு.
தில்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு தில்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு என் பச்சக்கிளி இச்சக்கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு படுக்கையில மாமன் கூட தூங்கு ததுங்கி நத்தம் தில்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு தில்லா டாங்கு டாங்கு. ஆத்தாடி என் தம்பி எம்புட்டு சாமான் வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியாடி? கூட பிறந்த அக்கா எனக்கு ஒரு ரவிக்க துணி கூட எடுத்துட்டு வரல. உனக்கு கவுனு பவுடர் சோப்பு சென்ட் அதுவும் எங்க இருந்து? களியும் கடலை உருண்டையும் போடுற இடத்துல இருந்து. ஏன்பா இதுக்கெல்லாம் காசு ஏது? அங்கேயும் போய் காய்ச்சினியா இல்ல எவன் பேக்லயாவது கைய விட்டியா? என்கிட்ட இந்த நக்கெல்லாம் வச்சுக்காத. எங்க அக்கா தாலி அறுந்துருமேன்னு பாக்குறேன். இல்ல உன்னை இங்கே தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். மிதி என்ன குடிச்சாரோட ஒரு வெளியில வர போகுது. யோ சும்மா இருக்க மாட்டே தம்பி. நீ போய் ஐயர் கூட்டிட்டு வா. எதுக்கு? தம்பிக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் போறத பாக்குறதுக்கியா? எம்மாடி காதுல விழுந்துதா? ஊரை சுத்தி பொண்ணுங்க உன் மேல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்க போது உன்னை மனுஷனே மதிக்காத பொண்ணுகிட்ட ஏண்டா மல்லு கட்டுற? பேசாம அவ கேக்குற கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு சொல்லு சுத்தமானவன் கள்ளன்னு நல்ல பேர் எடுத்துக்கோ. சொன்ன சொல்ல காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நானும் வீம்புல இருக்கேன். எங்க குடும்ப மனத்தை நீதான் காப்பாத்தணும்னு அவங்க அண்ணியும் அண்ணனும் சொல்றாங்க. நான் கூறுகட்டு போறதுக்கு குறுக்க நிக்காதுன்னு இவ சொல்றா. நான் யார் சொல்லமா காப்பாத்துறது? யாரு கெட்டு போனா நமக்கு என்னடா? ஓமானு தானே ஊர் சிரிக்குது. யாரு சிரிச்சாலும் எனக்கு கவலை இல்லம்மா. அவளை பணிய வைக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்ப மாட்டு சாணியோட அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க. இதே விழுது. அதுக்கு கால் இல்ல, அதான் உழுது. யோ நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தவ. சும்மா பழசியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எதிரில 3 மாடு வருது. எங்க பக்கத்துல வந்து இறக்கிடுமோ எனக்கு பயமா இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த குட்டச்சி தான். முதுகு அரைக்குதியா? கொஞ்சம் சொல்லிச்சு விடு. அவங்க இருக்கிற நிலைமையில அவங்க இப்ப அவங்களாலே சொரிஞ்சுக்க முடியல. அவங்க இங்க உனக்கு உதவ போறாங்க. பேசாம ஒப்பந்தத்தை ஒதுக்கி வச்சுட்டு மாமன் கிட்ட சொல்லு. மாமங்க ரொம்ப சுத்தம். Don't talk like an imbecile. Mind your bloody business. ஓ என்ன அவங்க அம்மா ஆங்கிலத்துல அரைக்கிறாங்க? சாணி இவ்வளவு தானா? இன்னும் இருந்தா அனுப்பி வைங்க, தட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியா? அவ்வளவு தூரம் சர்வீஸ் ஆயிடுச்சா? அப்போ ஒரு லாரி நிறைய அனுப்புறேன். முண்டா தப்பா அர்த்தம் சொன்னேன்ல. தப்பாவா? ஆமாங்க, அதான் அம்மா தப்பிட்டாங்க. முதலாளி don't talk like imbecile அப்படின்னா கேவலத்தனமா பேசாத யோ அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஓஹோ, உன்னை இந்த வேலையோட விட்டுலாம் நினைச்சேன். உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிருச்சு. கட்டின வரட்டியில சந்தையில போய் வித்துட்டு வந்தாதான் ரவைக்கு உனக்கு சோறு இல்லன்னா இதுதான். மேடம் சரக்கு எப்படியும் கை வரைக்கும் வந்துருச்சு. வாய் கிட்டக்கத்தானே, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். அம்மா கூட்டம் கூடிடுச்சு. என்ன வேலை சொல்லலாம்? இதுல என்ன சம்பந்தப்படுத்தாத. இது அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத வராட்டி. சம்பந்தம் இருந்தாலும் வராட்டி அவன் விலைக்கு வாங்குவான். அதானே, ஊர் முழுக்க மாடு சாணி போடுது. அதை தட்டி நீ என்னையா எங்களுக்கு விக்கிறது? நாங்க தட்டிக்க மாட்டோம். இந்த ஊர்ல விறகையே விலை கொடுத்து எவனும் வாங்குறது இல்ல. ஏதோ சர்க்கஸ் விளம்பரம் பார்க்க வந்தா சாணி விளம்பரமா இருக்கு. வாங்கயா போலாம். வாங்க வாங்க. மராட்டி வியாபாரம் நாரிடுச்சு. இது விலை போகாதுன்னு தெரிஞ்சோம் என்ன வேணும்னே பழி வாங்கிருக்கா. இது சாடிஸ்ட். ஆமா, இவ பெரிய சோசியலிஸ்ட். இத பாருமா, பழி தீக்கிறதுக்கா உன்னை விக்க சொல்லல. உங்க அப்பை சம்பாதிச்ச பணத்தை பட்டணத்து வீதியில வீசி எறிஞ்சு இப்போ உன்னால 10 பைசா சம்பாதிக்க முடியுமான்னு பாக்கத்தான். இத பார், இத ஒண்ணு மட்டும் வித்துட்டேன்னு வச்சுக்க. வித்துட்டேனா வேற வேலையே பார்க்க வேண்டாம். இது ஒண்ணுக்காகவே நான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். இதெல்லாம் விலை போகாதுன்னு சொல்றாங்களே. அட நீ என்னமோ சொல்லி உமன்ஸ் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் இல்ல, விமென்ஸ் லிபரேஷன். அட என்னமோ ரேசனுமா. பொம்பளை நினைச்சா முடியாது இல்ல, கண்ணுல பட்டா படியாதுல்ல பாட்டெல்லாம் பாடுனியே, இப்ப படிய வையன். ஏய் தொப்பி தலைங்களா, அவதான் வரட்டி வைக்கணும். நீங்க வரட்டி வித்தீங்க, பத்திரத்துல நான் கையெழுத்து போடவே மாட்டேன். ஒத்தாசை வேணும்னா பண்ணிக்கங்க, நான் போய் உரம் வாங்கிட்டு வந்துடுறேன். கேட்டுக்கிட்டியா? Brothers and sisters of Indian villages, இந்திய கிராமங்களில் இருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, please come
எல்லாரும் வாங்க, ப்ளீஸ் கம். எல்லாரும் வாங்க. இந்தியன் கவ்பாய், இந்தியன் கவ்பாய். வரட்டி வித்துக்கிட்டு இருக்காளே. இந்த வராட்டி உடனே வாங்குங்க. ப்ளீஸ் கம். ஒரு டசன் 100 ரூபாய், மொத்தமா வாங்குனீங்கன்னா 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். ப்ளீஸ் கம். ப்ளீஸ் பை திஸ் ஸ்பெஷல் variety. ப்ளீஸ் do come and buy this. You bloody